எல்லாருக்கும் வணக்கம். தங்க மாமி சமையல் சேனல்ல இருந்து நான் மாமி பேசுறேன். இன்னைக்கு ஒரு மாலை சிற்றுண்டின்னு சொல்லலாம், ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயமா பண்ண போறதில்ல. பொரி, நம்ம சாப்பிட்ற சாதாரண பொரி தான் இது. இந்த கார பொரி நான் எப்படி செய்வேங்கிறத உங்களுக்கு இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் அரிசி பொரி, வறுத்த நிலக்கடலை, தேங்காய் துருவல், ஓமப்பொடி, பெரிய வெங்காயம், வெள்ளரிக்காய், கேரட்டு, மாங்காய், எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய், தூள் உப்பு, சாட் மசாலா தூள். அரிசி பொரி நம்ம எவ்வளோ பேர் சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்தது பொரி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒன்றும் சிரமமான வேலை இல்லை. இந்த வெள்ளரிக்காயை நம்ம துருவிக்கலாம், கேரட்டையும் அதே மாதிரி துருவிக்கலாம், மாங்காயை நைஸாக கொஞ்சோண்டு வெட்டிக்கலாம், 2 பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணிக்கலாம், எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சுக்கலாம், பெரிய வெங்காயத்தை உரித்து நைஸாக நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். இந்த மேலே ஊற்றுறது கடுகெண்ணெய் ஊற்றுனா ரொம்ப வாசனையாக இருக்கும். கடுகெண்ணெய் உடம்புக்கு நல்லது. இது சூப்பர் மார்க்கெட்டு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லா இடத்துலையும் கிடக்கும் இந்த கடுகு எண்ணெய். இது நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது சின்ன பாட்டில் கூட கிடக்கும், வாங்கிக்கலாம் நீங்கள். இப்போ இந்த கடுகெண்ணையை நம்ம காய்ச்சி வச்சுக்க போகிறோம். இது பச்சையாக ஊற்றினா ஒரு மாதிரி வாடை வரும். அதனால கடுகெண்ணையை இப்போ நம்ம காய்ச்சுறோம். இந்த மாதிரி சின்ன கரண்டி நான் வச்சுருக்கேன். ரொம்பலாம் கிடையாது, 2 ஸ்பூன் தான், ரொம்ப ஊற்றக்கூடாது. ரெண்டு ஸ்பூன் கடுகு ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் பாருங்க நல்லா காயறது. இப்ப இதை இறக்கி நம்ம வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம கலக்கிறதுக்குள்ள இது ஆறிடும். அப்படியே நான் அந்த பேசன்ல கொட்டிக்கிறேன். இது அடுப்புக்கெல்லாம் வேலையே கிடையாது. இது நம்ம ஈஸியா நம்ம கரண்டியில கலக்கி விட்டு போயிடலாம். நம்ம பஸ்ல எல்லாம் போகும்போது பார்த்துருக்கோம், தள்ளு வண்டியில ராத்திரில லைட்டை வச்சுங்க கடை 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 கடைன்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டு கலந்து ஒரு இதுல பவுல்ல கொடுக்கற பார்க்கும்போதே ஆசையா இருக்கும், நம்ம வாங்கி சாப்பிடணும்னு தோணும். பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் அது மாதிரி இதை செஞ்சு வைக்கிறாங்க. இப்ப இது நம்ம வீட்லயே பண்ணா நல்லா சுத்தமா நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் மாலை நேரத்துல. அதனால இப்ப நம்ம இதெல்லாம் கலக்க போறோம், அவ்வளவுதான். இது அடுப்புல வைக்கிறதுக்கு வேலையே இல்லை. இப்ப நான் பொரி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு பொரி தேவையோ அதை போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமா கூட நீங்க கலந்து கொடுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். பச்சை வெங்காயம் நைஸா வெட்டியிருக்கேன், வரேன் நைஸா வெட்டிருக்கேன். சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் வேணாலும் வெட்டிக்கலாம், எது வேணாலும் வெட்டிக்கலாம். இப்ப இந்த வெங்காயத்தை இதுல போட்டேன். வறுத்த வேர்க்கடலை, வயசானவா பல்லுல சாப்பிட்றதா இருந்தா போட வேண்டாம். மற்றபடி குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்றதா இருந்தா வேர்க்கடலை எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு நீங்க போட்டுக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன் வேர்க்கடலை. அடுத்தது பச்சை மிளகாய் 1 வெட்டினா கூட போதும். வாயில குழந்தைங்களுக்கு அம்புடும், கடிச்சா காரமா இருக்கும். அதனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் நைஸா வெட்டிக்கலாம். மிளகாத்தூள் தேவைப்பட்டா போட்டுக்கலாம், தேவை இல்லைன்னா வேண்டாங்க. பாருங்க, நான் ஒரு சிட்டிக்கு தான் போடுறேன், ஏன்னா வெயில் காலம் ரொம்ப வேண்டாம். வெள்ளரிக்காய் துருவி வச்சிருக்கேன், நீங்களும் துருவிக்கலாம். வெள்ளரிக்காய் எவ்வளவு வேணாலும் குழந்தைங்களுக்கு போட்டு கொடுக்கலாம், வெயில் காலம் பிரியமா சாப்பிடுவாங்க. அதனால வெள்ளரிக்காய் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போடலாம். கேரட்டு எல்லாமே பச்சையாவே நம்ம உடம்புக்கு ஹெல்த்துக்கு தான் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம். இந்த பச்சை கேரட்டு நான் துருவி இருக்கேன், நீங்களும் அது மாதிரி தேவையானதை துருவி போட்டுக்கலாம். பச்சை மாங்காய் பாருங்க நைஸா வெட்டியிருக்கேன். இது மாதிரி பச்சை மாங்காய் நைஸா வெட்டி இதுல போட்டுக்கலாம். தேங்காய் துருவல்
தேங்காயும் நிறைய தேவைன்னா நிறைய போட்டுக்கலாம், கொஞ்சமாக வேணா கொஞ்சமாக போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், நீங்களும் அது மாதிரி போட்டுக்கலாம். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் சாட் மசாலா தூள் கிடைக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது சாட் மசாலா தூள். இது இந்த மசால் வாசனைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்கலாம். பொரியில உப்பு இருக்கும், அதனால கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா அப்புறம் ரொம்ப உப்பா போயிடும். தேவைப்பட்டா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் சாறு ஒரு 1/2 ஸ்பூன், அந்த புளிப்புக்கு. இது ஓம்பொடி. இப்ப நம்ம எடுத்து வச்ச தேவையான பொருள்லாம் போட்டுட்டோம். வெள்ளரிக்காய் துருவி சேர்த்துருக்கோம், கேரட் துருவி சேர்த்துருக்கோம், ஒரு பச்சை மிளகா நறுக்கி போட்டிருக்கோம், எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றிருக்கோம், சாட் மசாலா பொடி போட்டிருக்கோம், மிளகாத்தூள் தேவையான துளி போட்டுக்கலாம். தூள் உப்பு வேணுங்கிறது நம்ம போட்டிருக்கோம். ஏற்கனவே பொரியில உப்பு இருக்கும். வறுத்த நிலக்கடலை மேலாக போட்டிருக்கோம். இப்ப அந்த நம்ம காய்ச்சி வச்ச கடுகெண்ணெய மேல ஊற்றி கலக்க போறோம். கடுகெண்ணெய் நல்லா காய்ச்சிட்டோம், நல்லா ஆறி போச்சு. இது உடம்புக்கு ஹெல்த்து. இது சுவை தனியா அலாதியா தெரியும். இந்த கடுகெண்ணெய் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த கடுகெண்ணெயை இதுல ஊத்து. இப்ப இந்த சுவையான ஆரோக்கியமான காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு. இதுல கேரட்டு நிறைய வேணா குழந்தைங்களுக்கு நிறைய கொடுத்துடலாம், வெள்ளரிக்காய் நிறைய வேணா நிறைய கொடுத்துடலாம், கடலை வேணா கடலையும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். எல்லாம் சாயந்தரம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது இதை நம்ம ஒரு நாளைக்கு இதை ஒரு ஸ்நாக்ஸா பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்கு இந்த வெயில் காலத்துக்கு கேரட்டு வெள்ளரிக்காய் எல்லாமே குழந்தைங்களுக்கு சேரும். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நான் இங்கே நிறைய பண்ணியிருக்கிறதுனால நான் நிறைய சேர்த்துருக்கேன். பொரி எவ்வளவு தேவையா எடுக்கிறீங்களோ அதுல ஒரு ஸ்பூன் நீங்க அதை கலந்துக்கலாம். இந்த பொரியில நம்ம கடுகு எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய், நிலக்கடலை, எலுமிச்சம்பழம், உப்பு எல்லாம் போட்டு கலந்துடலாம். குழந்தைங்க சாப்பிடும்போது நம்ம வெள்ளரிக்காய், மாங்காய், கேரட்டு எல்லாம் நம்ம போட்டு கொடுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட நல்லா இருக்கும். நீங்க இதை ஒரு நாளைக்கு உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தங்கமாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த நல்ல ஒரு ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.